ஹாய், ஐம் விமலா ஃப்ரம் வல்சர்வாக்கம். நான் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எடுத்ததுனால 127 என்னோட வெயிட், ஓவர் வெயிட் இருந்து. ஸோ எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வெயிட் லாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு கவுளி கஞ்சி, ஓட்ஸ் அதெல்லாம் எடுத்து நிறைய வாக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியாச்சும் கம்மி பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுட்டு வந்து ரொம்ப பார்த்து தான் சாப்பிடுவேன். ரொம்ப எடுக்க மாட்டேன். பட் ஆனா அப்படி எடுத்து கூட எனக்கு மந்த்லி வந்து ஒரு 2 கேஜி அவ்வளோதான் கம்மியாகும். 2 ஆர் 3 அவ்வளோதான். அதுவும் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமா நான் எதனா சாப்பிட்டா கூட உடனே டக்குன்னு ரைஸ் ஆயிடும் எனக்கு. இப்போ டயட் சார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அவங்க குடுக்குறாங்க. ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே அதான் புரோட்டீன்ஸ் இருக்கா மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அது எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலா வந்து 127 என்னோட வெயிட் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ எனக்கு 40 டேஸ் ஆயிருக்கு. ஸோ 40 டேஸ்ல வந்து எனக்கு 7 கேஜி லாஸ் பண்ணியிருக்கேன். 127லேருந்து 120 இப்போ என்னோட வெயிட். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிஃபோர் தட் கொஞ்சம் நடக்க கஷ்டமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நான் இப்போ பார்லர் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கிளையண்ட் அட்டெண்ட் பண்ணா கூட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நின்னுட்டு பண்ணும்போது ஓவர் வெயிட்னால. இப்போ வந்து என்னால ஒரு 2 கிளையண்ட் 3 கிளையண்ட்னா கூட தொடர்ந்து நிக்க முடியுது. நின்னு அட்டெண்ட் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நானு. ஸோ இன்னும் ஒரு 60 டேஸ் அப்படின்னு வரும்போது இன்னும் 10 கேஜி டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்டின்யூ பண்ணி குறைக்கணுன்றது என்னோட ஆசை. பட் கான்ஃபிடென்ட்டா எடுங்க. நீங்களா இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க. பட் டயர்ட்னஸ் இல்ல எனக்கு. டயர்ட்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் ஆனா டயர்ட்னஸ் இல்லாம ஹெல்த்தியாவும் இருக்கேன். ஐ ஃபீல் பெட்டர்.